இன்ஃபினிட்டி ஃபியூச்சர் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி சென்னை சாலிகிராமத்தில் தொடங்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் சிங்கப்பூர் மாதிரியான தொலைநோக்கு திட்டங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா அதுல வர லாபம் 3 மடங்குல இருந்து 10 மடங்கு வரைக்கும் மக்களுக்கு தரதா சொல்லி 500 கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வசூல் பண்ணியிருக்காங்க. இதுல ராணிப்பேட்டை மாவட்டத்துல மட்டுமே ஒரு 8-8.5 கோடி ரூபாய் வரைக்கும் பொதுமக்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே புகார் அளிக்க இன்னைக்கு ராணிப்பேட்டை கலெக்டர் அலுவலகம் முழுவதும் ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க. அதுக்காக மக்கள் தேசிய மறுமலர்ச்சி கட்சி நிறுவன தலைவர் ஆடலூர் ராமமூர்த்தி நான் என்னுடைய பேரு. என்னுடைய கட்சியிலிருந்து நிறைய பேர் இதுல பாதிக்கப்பட்ட பணம் இழந்து நிக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் என்னுடைய கட்சி உறுப்பினர்களுக்காகவும் நான் இங்க முன்னாடி வந்திருக்கேன். அதே மாதிரி விஸ்வ தமிழ் கழகம் கட்சி தலைவர் அவரு சுடலமுத்தண்ணே சேலம் அவருடைய கட்சியிலிருந்து இதுல பணம் போட்டிருக்காங்க. தாய்மொழி மக்கள் கழகம், தாய்மொழி முன்னேற்ற கழகம் என்னுடைய கட்சி வந்து மக்கள் வந்து பணம் போட்டிருக்கோம், இதை வந்து ரெக்கவரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அணுகுறாங்க. அதற்காக அதன் அடிப்படையில மக்களுக்காக பொதுமக்கள் பிரச்சனைக்காக நாங்க முன்னாடி வந்தோம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எத்தனை வீடியோ போட்டாலும் மக்கள் இது போல் பாதிக்கப்பட்டு 1 லட்ச ரூபா கொடுத்தா 10,000 ரூபாய் மாதம் தருவதாக கூறி ஏமாத்துற கும்பல் முளைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்ன தான் நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்குன்றது தெரியல. காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதனகோபால் மகன் 6,000 கோடிக்கு மேலே பணத்தை மோசடி பண்ண ஒன்றா முக்கிய குற்றவாளி. அவன் 5-6 வீடு வச்சுக்கிட்டு நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அதில் பாதிக்கப்பட்ட நபரில் நான் தான், மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கும்பல் முளைக்கும் போதே அந்த கருவை இருக்கணும் அப்படின்னா இந்த அரசாங்கத்தோட எந்த மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்றது தெரியல. மேலும் மேலும் பேராசை காட்டி பொதுமக்களை சூழ்ச்சி செஞ்சு பணத்தை மோசடி பண்ணுறதுலே இந்த சில கும்பல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கும்பலை எப்படி தான் முடக்குவாங்கன்றதே தெரியாமல் இருக்குது. நாமளும் எத்தனையோ வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். 1 லட்ச ரூபா கொடுத்தா மாதம் ஏமாறாதுக்கு நாங்களாம் நிறைய ஏமாந்துருக்குறோம், நீங்கள் எதுவும் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். பார்த்தா மீண்டும் பார்க்குற ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இது பல காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது போல இருக்குது. இது ஒரு ஸ்கேமாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கும்பல்கிட்ட மாட்டி யாரும் சீரடையாதீங்க.